இந்த 2026ஓட எலெக்ஷன் இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அரசியல் நியூஸை ஃபாலோவே பண்ண மாட்டாங்க. பொலிட்டிக்ஸ் சைடு வந்து போகவே மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க கூட மெயினாக வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் அப்படி இருக்கிறவங்க கூட இந்த இந்த எலெக்ஷன் வந்ததுலேருந்து, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து மெயினாக சொல்லணும்னா இந்த டிவிகே பார்ட்டி ஆரம்பித்ததுலேருந்தே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே வந்து இந்த எலெக்ஷன் டே, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி கேம்பெயின், அது எலெக்ஷன் டே, அதுக்கப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட்டு, பீக்கில் எப்போ போனதுன்னா எலெக்ஷன் ரிசல்ட்லேருந்து சிஎம் போஸ்ட் அவங்க வந்து பதவி ஏற்கிற வரைக்கும் அந்த கேப்லாம் பீக்கில் போயிடுச்சு. அந்த 4 நாள் 5 நாள்லாம் பீக்கில் போயிடுச்சு. நான்லாம் வந்து இந்த பொலிட்டிக்கல் நியூஸை வந்து வாட்ச் பண்ணாமல் இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் பக்கமே வராமல் இந்த நியூஸஸ் எல்லாம் பார்க்காம போன நாட்கள் இந்த 3 நாட்கள். ஏன்னா ஒரு மாதிரி அது எல்லாமே ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போட்டு அந்த நியூஸ் இந்த எது உண்மைனே வேற தெரியல. இதுதான் பெரிய காமெடி. ஒரு பக்கம் அது ரூமர்ஸா இல்லை உண்மையா எதுவுமே வந்து புரியல. இந்த மாதிரியெல்லாம் இருந்து இதில் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் வேற நம்ம ஓரளவுக்கு வந்து ஒன்றுமே நியூஸை ஃபாலோ பண்ணாதவங்க, அரசியல் பேசாதவங்களே வந்து அரசியல் நியூஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வேறு இருக்கும். இந்த கவர்னரோட ரோல்னா என்ன, சிஎம் எப்படி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் வந்திருக்கும். ஆல்ரெடி நம்ம பார்ட்டியில் படிச்சிருப்போம். நம்ம வேற கொஞ்சம் அதில் போயிட்டு என்ன நடக்குதுன்னு வேற பார்த்துட்டு இருப்போம். ஓகேங்களா? இதோட இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு கைஸ். எந்த எலெக்ஷன் இப்போ நம்மளுக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து பார்க்கும்போது எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேர்மாவது நம்ம வந்து கொஞ்சம் நல்லாவே பார்த்துருப்போம். ஓகே, இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எப்போவுமே இல்லாமல் இந்த 2026லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். சும்மா அந்த மீம்ஸில் லைக் இதெல்லாம் சொல்லும்போது போஸ்ட்டில் இன்ஸ்டாகிராமில் இதெல்லாம் வந்து சொல்லும்போது அது கரெக்டாக தான் பொருந்தது. ஹி கிரியேட்டட் த ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? அது நம்மளுக்கு இப்போவே வந்து தெரிஞ்சிருச்சு. நம்ம பண்ணுறது வரலாறுல வருமா வராதான் நம்மளுக்கு வந்து தெரியாது, அந்த மாதிரிலாம் இருப்போம். பட் இந்த சினாரியோலாம் பார்க்கும்போது கன்ஃபார்ம் இதெல்லாம் கிரியேட்டட் ஹிஸ்ட்ரி தான் அப்படின்ற மாதிரி நடந்திருக்குது. பட் எனிவேஸ், நல்ல ஒரு கவர்மெண்ட் மக்களுக்கு நல்லது செஞ்சால் நல்ல விஷயம்தான். அண்ட் இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.